விநாயகருக்கு வந்து தங்க நகைகள் போட்டு நீங்க அலங்காரம் பண்ணணும், ஒரு குழந்தைய மாதிரி அழகா அலங்காரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த நகைகள் எல்லாம் வந்து எந்த பையில வச்சா எங்களுக்கு இன்னும் பணம் சேரும், சேர்க்கை அதிகமா இருக்குன்னு ஒரு நேர் கேட்டிருக்காங்க. நிச்சயமாமா. அதாவது பொருளாதார கிரகத்தை குறிக்கக்கூடிய அந்த நிறங்கள்ல வைத்தாலே அவங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். பொருளாதார கிரகம் அப்படின்னா பெண்கள் அந்த காலத்துல இடுப்புல சுருக்கு பை சொருகி இருக்கிறத பாப்பீங்க. இடுப்புல சுருக்கு பையும் இடுப்புல காசும் இடுப்புல சாவி குத்தும் எந்த பெண்ணுக்கு இருக்கிறதோ அவளிடம் சனி பகவானை நீங்க நீச்சப்படுத்தணும், 7.5 சனியில இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கணும்னா நீங்க போக வேண்டிய இடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அதிகம் வசீகரிக்கக்கூடிய நிறம். ஆகையினால நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யூடியூப், ஜொமேட்டோ, சவுத் இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரபலமான அத்துணை உணவகமும், முத்தூட் பினான்ஸ், எல்லாத்திலுமே இந்த சிவப்பு நிறம் தான் இருக்கும். மாமனார் ஒருத்தங்க தவறி போய் 6 மாதம் தான் ஆகுது, இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்க கொண்டாடலாமா? அதுமா பொதுவா எப்படி பார்த்தாலும் அந்த திதி முடிக்கின்ற வரையிலும் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய அஞ்சினம் வீடியோவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோவும் பார்த்த நேயர்கள் நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு அவங்களுடைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு குருஜி கிட்ட அதுதான் எபிசோடு. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து தீர்க்கப்பட்டுடுச்சுன்னா இன்னும் சிறப்பாக கொண்டாடலாம்னு, அதற்காக தான் நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சதீசீலன் சார் வீட்டில் இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. உங்களுடைய அந்த அஞ்சனம் அரைக்கும் முறையும் அதை ப்ரிப்பேர் பண்ண விதமும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கே அந்த வாசனை உணர்ந்ததாகவும் நிறைய பேர் அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கான நம்மளுடைய ஸ்பெஷல் எபிசோடும் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. இப்போ அதில் சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க குருஜி. வழக்கம் போல நம்ம மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்க தானே செய்யும். தாராளமா போயிடலாமா குருஜி? கட்டாயமா. சரி, அதற்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு நேர் வந்து உங்களுடைய குரல்ல நீங்க அந்த 16 விநாயகர் ஸ்துதி போற்றி சொல்லியிருந்தீங்க. அவருக்கு வந்து 108 உங்களுடைய குரல்ல கிடைச்சா சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து நேர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். கூடிய விரைவிலேயே வந்து குருஜிக்கான நேரம் கிடைக்கும் பொழுது அவருடைய குரல்லையே வந்து 108 விநாயகர் சரணம் போற்றி நம்ம வந்து பதிவிடுவோம். சோ தட் நீங்க உங்களுடைய பூஜை அறையில குருஜியோட குரலை வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்லதுமா. சரி, முதல் கேள்வியாக குருஜி, வீட்டுல எத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 மந்திரங்கள் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? வேதத்தின் அடிப்படையில நாம வந்து பாத்தீங்கன்னா 16 மந்திரங்கள் வேறுபட்டு இருக்கும். ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுனால பொதுவான 16 மந்திரங்களை தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா மக்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன். அதனால விநாயகருடைய 16 நாமங்கள் என்பது சமஸ்கிருதத்தில் வேறு. ஆனா அது எல்லாருக்குமே அந்த உச்சரிக்கக்கூடிய விதத்தில் வந்து கொஞ்சம் பிழைகள் வரலாம் அப்படின்றதுனால பொதுவான 16 பெயர்களை நாம கொடுத்தோம். அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டா போதும். அதை மக்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, ஒரு விநாயகர் சதுர்த்தி நன்னாள்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமுக தீபம் ஏற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. நம்ம பூஜைறையில பார்த்துருக்குறோம் இல்லையா? கண்டிப்பா 2 குத்து விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே போதும். ஒரு சிலருக்கு வந்து 2 காமாட்சி தீபங்கள் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அவரவருடைய வழக்கத்தை மாற்ற வேண்டாம். ஆனா இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்றது, 2 குத்து விளக்குகளில் பஞ்சமுக தீபம் நிச்சயமாக ஏற்றப்பட வேண்டும். குத்து விளக்கு வந்து வெறும் தரையில் வைக்க வேண்டாம். ஒரு தர்பை பாய் அல்லது ஏதாவது ஒரு துணி அல்லது தட்டு இதில் வைத்து தான் வைக்க வேண்டியது அவசியம். இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணினா போதுமானதுமா. சரி, அருமை குருஜி. அடுத்ததாக வந்து ஒரு விநாயகருக்கு வந்து தங்க நகைகள் போட்டு நீங்க அலங்காரம் பண்ணணும், ஒரு குழந்தைய மாதிரி அழகா அலங்காரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த நகைகள் எல்லாம் வந்து எந்த பையில வச்சா எங்களுக்கு இன்னும் பணம் சேரும், சேர்க்கை அதிகமா இருக்குன்னு ஒரு நேர் கேட்டிருக்காங்க. நிச்சயமாமா. அதாவது பொருளாதார கிரகத்தை குறிக்கக்கூடிய அந்த நிறங்கள்ல வைத்தாலே அவங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். பொருளாதார கிரகம் அப்படின்னா குரு, சுக்கிரன், புதன், இது 3 தான் நம்ம பொருளாதார கிரகம்னு சொல்றோம். குருவுக்குரிய நிறம் வந்து மஞ்சள் பட்டு, அதே போல வந்து புதனுக்குரிய நிறம் வந்து பச்சை பட்டு, சுக்கிரனுக்குரிய நிறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரோஜா நிறம்னு சொல்றோம் இல்லையா? அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 3 விதமான பட்டு துணிகள் இருக்குல்ல, அதை வந்து சுருக்கு பைகளாக நாம தைத்து கொள்ளலாம். சுருக்கு பைக்கு வந்து சுருக்கு பைனா கேது. சுருக்கு பைனா என்ன? கேது. சுருக்கு பையும் பெண்ணுடைய கர்ப்பப்பை முடிச்சு ஒண்ணுன்னு சொல்லப்படுது.
சுருக்குப்பை அப்படின்றதின் உள்ள இருக்கக்கூடிய கருமுட்டை வந்து சுக்கிரனை குறிக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா பெண்களுடைய கருப்பை வந்து எப்படி இருக்கும்னா சுருக்குப்பை போலதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதி. அதை வலுப்படுத்துறதுக்காக நம்மளுடைய பெண்கள் அந்த காலத்துல இடுப்புல சுருக்குப்பை சொருகி இருக்கிறத பாப்பீங்க. இடுப்புல சுருக்குப்பையும் இடுப்புல காசும் இடுப்புல சாவி குத்தும் எந்த பெண்ணுக்கு இருக்கிறதோ அவளிடம் பொருளாதாரம் எப்போதுமே தங்கி இருக்கும், விலகாது. அதனால இடுப்புல எல்லா பெண்களுமே சுருக்கு பையோ சாவி கொத்து வெள்ளியில நீங்க கீ செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறதோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன நிறங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கு பை தாராளமாக தைத்து கொள்ளலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. அதற்குள்ள நீங்க நம்ம கலச திரவியம் அரைக்காததுன்னு காமிச்சோம் இல்லையா, அதை வந்து நீங்க அந்த பைக்குள்ள போட்டு அதோடு நகை போட்டீங்கன்னா எப்போதுமே உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும். நீங்க வந்து அந்த பதிவுல மூலாதார சக்கரம்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இது வந்து எந்த ஆலய வழிபாட்டு முறையை குறிக்கிறது குருஜி? பொதுவாமா மூலாதார சக்கரம் எங்க இருக்கிறதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருளும் விநாயக பெருமானுடைய அருளும் பூரணமாக இருக்கும். இப்போ 6 படை வீடு 6 ஆதார சக்கரங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுல வந்து மூலாதார சக்கரத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழனி. மூலாதார சக்கரத்தை குறிக்கிறது எது? பழனி. பழனியில திரு ஆவினன்குடி மேல இருக்கக்கூடிய வந்து போகர் உருவாக்கின நவபாசன சிலையில கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை மகாலட்சுமி, காமதேனு, பிரம்மன், சரஸ்வதி அனைவரும் வணங்கி தன்னுடைய இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டதாக அந்த ஆலய வரலாறு கூறுகிறது. அது மட்டும் அல்லாது இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய பரிகாரம். சனி பகவானை நீங்க நீச்சப்படுத்தணும், 7.5 சனியில இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கணும்னா நீங்க போக வேண்டிய இடமே வந்து பாத்தீங்கன்னா திரு ஆவினன்குடி முருகன் தான். நீங்க அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், முருகப்பெருமானுக்கு அருகாமையிலே சனி பகவானுடைய சன்னதி இருக்கும். முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையுடைய சுருக்கிய வடிவம் திரு ஆவினன்குடியில இருக்கும். அங்க அண்ணாமலையார் இருப்பாரு, உண்ணாமுலை அம்மை இருப்பாங்க, வீரபத்திரர் இருப்பாங்க. அதே போல முருகனுடைய பார்வைக்கு நேராக இந்த காமதேனு, மகாலட்சுமி எல்லாமே இருப்பாங்க. இந்த மூலாதார சக்கரத்தின் 2 பெரும் தெய்வங்களே மகாலட்சுமி, காமதேனு, கணபதி தான். இது 3 பேருடைய தன்மையும் நமக்கு விருத்தியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆலயம். இந்த மூலாதார சக்கரத்தை கண்டிப்பா மக்களுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த போட்டோவை எடுத்து நீங்க வந்து காண்பீங்க. இந்த மூலாதார சக்கரத்தின் நிறமே வந்து பாத்தீங்கன்னா பவளச்சிவப்பு. இதுதான் மூலாதார சக்கரத்தின் நிறம் என்ன? பவளச்சிவப்பு. இதுல மகாலட்சுமி இருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். இது கூட நம்ம அதை எடுத்ததுக்கு பிறகு வந்து ஒரு கிஃப்ட் தான். ஓகேவா? நம்ம எதை கொடுக்குறோமோ அது கரெக்டா வரும் அப்படின்றது இதுவே ஒரு சான்று. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நாம ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த நிறத்துலதான் அப்படியே ஜிகுஜிகுன்னு புடவை கட்டி இருப்பாங்க. இந்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அதிகம் வசீகரிக்கக்கூடிய நிறம். ஆகையினால நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யூடியூப், ஜொமேட்டோ, சவுத் இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரபலமான அத்துணை உணவகமும், முத்தூட் ஃபினான்ஸ் எல்லாத்திலுமே இந்த சிவப்பு நிறம் தான் இருக்கும். பொருளாதாரத்தில் மேம்பாடும் குறுகிய காலகட்டத்தில் பணவசியத்தையும் பெற்ற அத்தனை விஷயங்களுமே இந்த சிவப்பு நிறம் தான். ஆக்சுவலி சொல்ல போகணும்னா நம்ம சொல்லவே இல்லை, மகாலட்சுமி வழிபாடை பத்தி நம்ம எடுத்த வரலட்சுமி நோம்புல அதுல கூட இந்த நிறம் இடம்பெற்று இருந்தது. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இது வியூஸ் வந்து அதிகமா போயிடும் அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆகையினால இது வந்து மூலாதார சக்கரத்தினுடைய மறுவடிவம். இந்த நிறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மணியை ஆக்டிவேட் பண்ணி நமக்கு நிலவசியத்தை தரக்கூடியது. அருமை அருமை குருஜி. ஏன்னா ஒன்றோடு ஒன்று தானாக தெரியாம இணையும் பொழுதுதான் அதற்கான பவர் அதிகமா இருக்கும். உங்களோட ஒவ்வொரு பதிவுகள்லயும் வந்து மக்களுக்கு தெரிய வருது. அதான் எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு பதிவு அப்படின்னா அதுக்குள்ள அந்த கை குறியீடு. அந்த கை குறியீடு நீங்க வைக்கிறது வந்து தமிழ்நாட்டோட சில மாவட்டங்கள்ல அது வந்து அதுதான் வந்து முக்கியமா வச்சிருந்திருப்பாங்க. சில பேர் அதை கேலி கூட பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது வைக்கிறதுனுடைய மகத்துவம் என்ன, ஒவ்வொரு வீட்லயும் அது இருந்தா எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இது எவ்வளவு நாள் இருக்கணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்பமா திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் தென் மாவட்டங்கள்ல தான் இது வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம உச்சிஷ்ட கணபதி வந்து அந்த ஊர்ல தான் ஃபேமஸ். நீங்க பார்த்திருக்கீங்களா? உச்சிஷ்ட கணபதி அப்படின்றது நெல்லை மாவட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய, நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய விதிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோவிலும். இப்ப நம்ம நவகிரகங்களுக்கெல்லாம் எப்படி கும்பகோணத்தை முக்கியத்துவம் சொல்றோமோ அதற்கு இணையான விஷயம் அப்படியே திருநெல்வேலியில இருக்கிறது. ஓகேவா? ஆகையினால ஒவ்வொரு அஸ்த நட்சத்திரம் வரும்பொழுதும் நாம அதை புதுப்பிக்கலாம்.
ஒவ்வொரு அஸ்த நட்சத்திரம் வரும்போது என்ன பண்ணலாம், மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தை நாம வந்து புதுப்பிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு கடன் நீங்கி மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். திருவிழாவை வரவேற்கும் விதமாக அவங்க அனைவருமே அதை வைப்பார்கள். ஆனா அதுல கடன் இல்லாத தன்மை இருக்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான ரகசியம். கண்டிப்பாக. ஏன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டிக்கும் போது அது ஃபேட் ஆயிடும். கரெக்டா அந்தந்த நட்சத்திரத்துல வைக்கும்போது ஜெயிக்க முடியும்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 பேர் எங்க வீட்டுல பிள்ளையார் பதித்த கதவு வச்சிருக்கோம், இது இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. தவறு இல்லை, தாராளமா யூஸ் பண்ணலாம், நன்மைதான். அடுத்ததாக ஒரு நேர் வந்து சங்கு சக்கர வழிபாடு கேட்டிருக்காங்க. சங்கு சக்கர நாம வழிபாடு என்பது மகாலட்சுமியாவே அந்த சங்கு சக்கர நாமத்தை பாவித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய அருள் நிறைந்த நாட்கள்ல நம்ம மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி வழிபடுவது உத்தமம். அதுல சங்கு சக்கர நாமத்தை மாதுளை பூவால், ஏன்னா மாதுளை பூவினுடைய நிறம் மூலாதார சக்கரத்தின் நிறம், இந்த ரெட்டுக்கு அது ஈக்குவலா இருக்கும். இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தினுடைய மலர்கள் 3 நான் கணித்த வரை. 1 மாதுளைப்பூ, இன்னொன்னு குங்குமப்பூ, அடுத்து ஒற்றை செம்பருத்தி. இதுக்கு ஈக்குவலான நிறமா இருக்கும். இந்த ஒற்றை செம்பருத்தியை வந்து விநாயகருக்கு வடநாட்டுல கண்டிப்பா வைப்பாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து பெருசா செம்பருத்தி போல வைக்க மாட்டாங்க. அங்க வந்து கிரானைட் மார்பிள் விநாயகர் தான் அங்க நிறைய இருப்பாங்க. மும்பைல நான் இருந்த வழக்கம் உண்டு. இவங்க ஏன் ஒற்றை செம்பருத்தி இப்படி வைக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட். அதுக்கப்புறம் இந்த மூலாதார சக்கரத்தின் அதிபதியே அவராக இருக்கின்ற பொழுது அந்த நாடு இன்னைக்கு மும்பை தானே பண வர்த்தகத்திலேயே பெரிய இடத்துல இருக்குது. அங்க விநாயகர் வழிபாடு தான். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்ப நம்ம எப்படி காமாட்சி விளக்கு வைத்திருக்கிறோமோ அங்க அவர்களுக்கு விநாயகர் விளக்கு தான். இந்த 11 நாளும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா. அப்ப என்னன்னா அந்த இடத்துல அந்த ஒற்றை செம்பருத்திக்கு மூலாதார சக்கரத்தினுடைய வசியம் அதிகம் உண்டு நம்ம வீட்டுல. அதனாலதான் சொன்னேன், வீட்டு வாசல்ல யாரு வந்து ஒற்றை செம்பருத்தி செடி வைத்து மலர விடுகிறார்களோ அந்த வீட்டுல பயங்கரமான நல்ல ரிசல்ட் இருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். அதனால ஒற்றை செம்பருத்தி ஒரு வீட்டுல பூத்து குலுங்கணும். அடுக்கு செம்பருத்தியில ஒற்றை செம்பருத்தி, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய அளவிற்கு பணவசியம் உண்டு. அதை வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் எல்லாத்துக்குமே வச்சா நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா சில பேர் வாசனை மலர்களை தான் வைக்கணும்னு சொல்லி இந்த செம்பருத்தியை நிறைய பேர் இப்ப அவாய்ட் பண்றாங்க. முன்னாடி வச்சிட்டு இருந்தாங்க, கலர்ஃபுல்லா இருக்கும், இப்ப அவாய்ட் பண்றாங்க. இனிமே நிச்சயமா செம்பருத்திக்கான மகத்துவம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காங்க வந்து வெள்ளி பிள்ளையார நம்ம ஒருத்தங்களுக்கு தானமாவோ கிஃப்டாவோ வந்து கொடுக்கலாமா? வெள்ளி பிள்ளையார், தங்க பிள்ளையார், விநாயகருடைய விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடன் தீரும். வாங்குறவங்களுக்கு செல்வம் பெருகும். விநாயகரை தானம் பெறுபவருக்கு செல்வம் பெருகும், கொடுப்பவருக்கு கடன் தீர்ந்து இவரும் வளருவார். அதனால விநாயகர் வந்து ரொம்ப நல்லது. பொதுவா விநாயகருக்கு வந்து திருட்டு குணம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, திருடிட்டு வந்து விநாயகரை வச்சா ரொம்ப சக்தி அதிகம், அதை வந்து அவர் விரும்புறார். விநாயகரே வந்து என்ன பண்றாருன்னா விரும்புறார். காரணம் என்னன்னா கேது உச்சம் அடைகிற இடத்துல சந்திரன் வந்து நீச்சம். ஆகையினால அதனால திருட்டு பிள்ளையாருக்கு சக்தி ரொம்ப அதிகம். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் ஒருத்தரை நமக்கு டெடிகேட்டடா கொடுக்குறாங்கன்றது ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளி விநாயகர், தங்க நாணயத்தில் விநாயகர் பதித்தம் உருவத்தெல்லாம் தானம் கொடுத்து அதை வழிபட்டால் நிச்சயமா நல்ல மாற்றம். அருமை குருஜி. அடுத்ததாக வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அவங்களுடைய மாமனார் ஒருத்தங்க தவறி போய் 6 மாதம் தான் ஆகுது, இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்க கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டு. அது பொதுவா எப்படி பார்த்தாலும் அந்த திதி முடிக்கின்ற வரையிலும் அந்த துக்க நிலை என்பது இருக்கும். இப்படி இப்போ அவங்க வந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஏதோ ஒரு விதத்துல வந்து இப்போ நம்ம அந்த குடும்பமே எல்லாமே வந்து ஒரு இறப்புனா என்ன, அதனுடைய யதார்த்தம்னா என்னன்றதை அழகா தெரிஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல பண்ணும்பொழுது அதை பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க தெளிவாகி மற்றவர்கள் எல்லாம் அந்த 1 வருடம் அடைப்பு இப்படிலாம் இருக்கும்பொழுது அவங்க செஞ்சும் அதுல என்ன ஆகும்னா பல பேர் நிறைய சொல்றதுதான் மனஸ்தாபங்கள் வரும். அதனால 1 வருடம் முடித்ததற்கு பிறகு ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. அடுத்தது இன்னொருத்தவங்க கேக்குறாங்க, ராகு காலத்துல வந்து பிள்ளையார கரைக்கலாமா அப்படின்னு சொல்லி. தப்பே கிடையாது, தாராளமா பண்ணலாம், எந்த தவறும் இல்லை. கண்டிப்பாக. இதை தாண்டி வந்து நேர்கள் நிறைய வந்து ரிப்பீட்டட் சந்தேகங்கள் தான் சிலது கேட்டிருக்காங்க. நேர்களே நீங்க நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்ட விஷயங்கள் பதிவுல குருஜி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் வரும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமான முறையில
குருஜி பதிலாக கேள்வியும் அவரே வந்து நான் சில கேள்விகள் கேட்டிருப்பேன், ஆனா குருஜி நேர்கள் இடத்துல இருந்து யோசிச்சு அதற்கான கேள்வியும் சொல்லி அதற்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பதிவை இன்னும் 2-3 வாட்டி பார்க்கறதன் மூலமா விநாயகர் சதுர்த்தி வழிபாடு இன்னும் சிறப்பா எப்படி பண்ண முடியுங்கிறது இன்னும் அழகா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அருமையான ஒரு கேள்வி பதில் எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம் குருஜி. எல்லோருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நல்லதுமா, நன்றிகள். வெற்றிவேல் முருகா.